ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 10 அறிஞர்களை பற்றி பார்த்துட்டோம். 11வது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி வரலாறில் தானே படிப்போம். ஸோ இது தமிழில் எங்கே வருவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 4வது பகுதியில் தமிழில் கடித இலக்கியம் அப்படிங்கிற பகுதியில் தான் காந்தி அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டவுட் வரும், என்னென்னா தமிழ் கடித இலக்கியமா, கடிதம் வந்து காந்தியடிகள் தமிழில் எழுதினாரா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ பழைய 7th 2வது டேர்மில் வந்து ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. என்ன பாடம் அப்படின்னா 1917 காந்தியடிகள் வந்து புரோச் மாநாடு, அதில் வந்து 2வது கல்வி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் புரோச் நகரில். அந்த கல்வி மாநாட்டில் தாய்மொழி கல்வியோடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஸோ தாய்மொழி கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னதுனால அதை தமிழில் மொழிபெயர்த்து காந்தியடிகளின் கடிதம் அப்படிங்கிற பாடத்தை அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடத்தில் காந்தியடிகள் வருவார். ஸோ முதல்ல அந்த 7th பாடத்தில் காந்தியடிகள் கடிதம் அப்படிங்கிற இதில் வருவார். 2வது காந்தியம் அப்படின்னு 10th ஒரு பாடம் இருக்கும். பழைய இதெல்லாம் ஓல்டு புக்கில் சொல்லிகிட்ருக்கேன். 10th 7th செகண்ட் டேர்மில். ஸோ இந்த பாடத்துலேயும் காந்தியடிகள் வந்து அகிம்சை, நேர்மையாக இருக்கிறதோட முக்கியத்துவம், அவருடைய சுயசரிதையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பாடம் தொடர்பான கேள்விகளும் இடம்பெறுது. அதுபோக மற்ற தமிழறிஞர்கள் விஷயத்தில் காந்தியடிகள் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த 7th பாடத்தில் உள்ள கேள்வி தொடர்பானதை பார்க்கலாம். 2017 நடைபெற்ற கேள்வி. பள்ளிக்கூடம் வந்து வீட்டை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும்போது தான் அந்த குழந்தைகளால் ரொம்ப சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருப்பார். அடுத்து 2017 நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கில மொழியை சார்ந்தது. அதாவது தமிழ் சரியில்லை, அதனால தான் நாங்கள் வேறு மொழி கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஒரு தாய்மொழி சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுவார். வேலை தெரியாத தொழிலாளி தான் தன்னோட கருவி மேலே சீற்றம் கொண்டான் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. அதை மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறதும். தன்னுடைய தாய்மொழியை வந்து எப்படி முன்னேற்றம் கொள்வது அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்க மேலே உள்ள குறைய இவங்க பேசாததுக்காக அந்த மொழியை குறை சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக 2017 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2017 EO Grade 4. இதில் வந்து காந்தியடிகளே அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் வந்து இங்கிலாந்துடைய அப்போதைய முதன்மை அமைச்சராக இருப்பார். காந்தியடிகள் வந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கிலாந்து செல்லும் போது அவரை பார்த்துட்டு காந்தியடிகள் மேலாடை அணிவதை வந்து மதுரையில் ஒரு நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு மேலாடை அணியக்கூடிய பழக்கத்தை நிப்பாட்டுவார். ஸோ அந்த இதை பார்த்துட்டு இவர் வந்து கிண்டல் அடிப்பார். அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வின்ஸ்டன் சர்ச்சில். இது பழைய 10th அந்த காந்தியம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும். இந்த கேள்வி 2-3 தடவை கேட்டிருக்காங்க. 2014 Group 4 கேட்டிருக்காங்க. காந்தியடிகளே அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ச்சில். அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் இன்னொரு அர்த்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஸ்மட்ஸ். இந்த ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்காவில் காந்தியை சிறையில் அடைத்த ஆளுநர். காந்தியடிகள் செருப்பு தச்சு முதல்ல கொடுத்தவர் இவருக்கு தான் கொடுத்துருப்பாரு. இவர் அதுக்கு பதிலாக விவிலியத்தை காந்தியடிகளுக்கு பரிசாக கொடுத்துருப்பாரு. அப்போது இவர் சொல்லியிருப்பார், காந்தியடிகள் இறந்ததும் அந்த செருப்பு அணிகிறதுக்கு எனக்கு வந்து கால் நடுங்குச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே அரை நிர்வாண பக்கிரியை வந்து அந்த கேள்வி வந்து 17 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னு. சர்ச்சில். பெரும்பாலும் கேள்விகள் வந்து அவங்களோட தொடர்புடைய ஆப்ஷனை தான் கொடுப்பாங்க. ஸ்மட்ஸ் வந்து அவருக்கு காந்தியடிகள் வந்து காலனி தச்சு அவருக்கு கொடுத்தாரு. அவர் ஆளுநராக இருப்பார் தென்னாப்பிரிக்காவில். தால்சுதாய் அவருடைய இதை கேட்டு தான் என்ன செய்வார், நேரடியாக தமிழ் கற்கணும், திருக்குறள் கற்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக தமிழ் கற்றார். யாருடைய இன்ஸ்பிரேஷனால்? தால்சுதாய் சொன்னதுனால. அடுத்ததாக அதே கேள்வியாக கேட்டிருக்காங்க 2013 எக்ஸாமில். சோவியத் அறிஞர் தால்சுதாயோடைய வழிகாட்டுதனால திருக்குறள் படிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் தமிழே படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் காந்தியடிகள். ஸோ இது எந்த நூல் படிக்கிறதுக்காக தமிழ் படித்தார் அப்படின்னு கேட்கலாம். திருக்குறள். தால்சுதாய் தான் அதற்கான காரணம். அடுத்ததாக 2017 நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கேட்ட. ஸோ இந்த 17 எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார்? இது வந்து காந்தியடிகள் அப்படிங்கிறத ஆன்சர். ஆனால் இது புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈகத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த ஈகத்தின் அப்படிங்கிறது தான் ஈகை சிகரத்தின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈகத்தின் அப்படின்னு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தியாகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தியாகத்தோடைய உச்சியில் தான் நின்றவர் காந்தியடிகள் அப்படிங்கிற பொருளில் தான்
அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க வந்து தியாகம் தான் நிறைஞ்சிருந்தது, தியாகத்துக்காக தான் அவர் வந்து அறியப்படுறார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஈகத்தின் அப்படிங்கிறத ஈகை சிகரத்தின் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுவும் காந்தியடிகள் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக நாட்குறிப்பு தொடர்பாக காந்தியடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க 2013 எக்ஸாமில். ஸோ இது ஒவ்வொருத்தரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறத செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, ஆனால் என்ன கருத்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருப்பார். அடுத்ததாக இந்த துறைமுக நகரங்களில் வாழும் மக்களுடைய வருவாய்க்கு அடிப்படையாக அமையுது அங்கே கப்பல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஆனந்தநகர் அங்கே உள்ள நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருப்பார். அதுதான் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களையும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்துடைய புரை என்னை விட்டு ஒளிந்தது. அகிம்சா தர்மம்னாலே ஆட்டோமேட்டிக்காக யார்? காந்தியடிகள். போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அப்படின்னு சொன்னார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனாலே அறிஞர் அண்ணா 2-1-4-3 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து நாட்குறிப்பு தொடர்பான நாட்குறிப்பில் இவங்க 4 பேர் வர்றதுனால இவங்க தொடர்பான குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. செய்திகள். நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆனந்தரங்கர். அடுத்ததாக பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். யார் எழுதியிருக்கா? அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவது என் நோக்கம். சுய சத்திய சோதனைகள் பலவற்றின் கதைகளை கூற விரும்புகிறேன். சுயசரிதை எழுதுறது தான் என் நோக்கம் கிடையாது. சத்திய சோதனை அப்படின்னாலே யார் வருவா? காந்தியடிகள். அடுத்ததாக நீ யாருடன் தமிழ்லையும் பேசு, உலகத்தார் யாரும் அவருடைய தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு தம்பிக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 2017 ஆண்டு நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இதுவும் அந்த காந்திய பாடத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்தினார். ஒரு நாடக நூல் படிப்பார். அது படித்ததுலேருந்து தன்னுடைய பெற்றோர் மீது அன்பு செலுத்துவார். என்ன நாடகம் அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி அப்படிங்கிற நாடகம். சிரவண பிதுர்பத்தி. அதில் சிரவணன் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுடைய தாய் தந்தையருக்கு வந்து பார்வையற்றவர்கள். அவங்கள வந்து ஒரு காவடியில் செல்லக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அது முதல் காட்சியாக அந்த நாடகத்தில் இருக்கும். ஸோ அந்த நாடகத்தை வந்து அவர் படிச்சிருப்பார். அந்த படித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பெற்றோர் மீது அன்பு செலுத்துவார். அதே மாதிரி இதில் ஹரிச்சந்திரன் வந்து குழப்பறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஹரிச்சந்திரன் வந்து நாடகத்தை வந்து அவர் பார்த்துருப்பார். ஸோ படித்த நாடக நூல் வந்து சிரவண பிதுர்பத்தி, பார்த்த நாடகம் ஹரிச்சந்திரன். அந்த நாடகம் பார்த்த பிறகு தான் உண்மை பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வருவார். ஸோ அதை தான் இந்த கேள்விக்காக வாக்கியம் கண்டறிதல். காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். அது வந்து ஒரு செய்தி வாக்கியம். ஆனால் இந்த கொஸ்டின் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா எந்த நாடகத்தை அவர் பார்த்த நாடகம் என்ன, அவர் நூலில் படித்த நாடகம் என்னன்னு கேட்கலாம். ஸோ அவர் பார்த்த நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகம், நூலில் படித்தது வந்து சிரவண பிதுர்பத்தி. அடுத்த கேள்வி, இஓ எக்ஸாம் கிரேட் 3 2022 கேட்ட கொஸ்டின். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் அப்படின்னா திருவிக்க தான். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். இது திருவிக்காவுடைய பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அதே கேள்வியை இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க. 2017 நடந்த எக்ஸாம். தமிழகத்தில் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்க. அடுத்ததாக விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்கள் சில பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள பற்றி காந்தியடிகள் வந்து பெருமையாக சொல்லியிருப்பார். அந்த விஷயங்களையும் நம்ம படிச்சுக்கணும். ஒன்று யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. இரண்டாவது வந்து அம்புஜத்தம்மாள், கடலூர் அஞ்சலையம்மாள். ஸோ இந்த 3 பேரை பற்றியும் காந்தியடிகள் சில கூற்றுகள் சொல்லியிருப்பாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி நம்பிக்கை தான் வள்ளியம்மையோட ஆயுதம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அதை கேள்வியாக கேட்டிருக்காங்க 2013 எக்ஸாமில். அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி 2013 எக்ஸாமில் தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்னு கேட்கலாம். இந்தியன் ஒப்பீனியன். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியனில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு. நம்பிக்கை தான் வள்ளியம்மையோடைய ஆயுதம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை தான் வள்ளியம்மை ஆயுதம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே காந்தியடிகள் வந்து எந்த இந்தியன் ஒப்பீனியன் உள்ள வள்ளியம்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக வள்ளியம்மையோட தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த நூலில் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்பாங்க. அதுவும் இந்தியன் ஒப்பீனியன்லாம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்லையும் கருத்து சொல்லியிருப்பார். அதில் வரலாற்றில் வள்ளியம்மையோட பெயர் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பார். மற்றபடி வேறு என்ன கேட்டாலும் இந்தியன் ஒப்பீனியன் தான் எழுதணும். இந்த ரெண்டையும் குழப்பறதுக்காக கேட்பாங்க. 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின்.
தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் அப்படின்னா நம்ம தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னு எழுதிடுவோம். ஆனால் இங்கே அதுக்காக அந்த தென்னாப்பிரிக்காங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வரலாற்றில் வள்ளியம்மையோட பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் தான் 2016 குரூப் 4ல். ஸோ அந்த 2 இதழையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க, அந்த பத்திரிகைகள் எழுதுனதை மாற்றி கேட்பாங்க. அடுத்த கொஷின், சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு வள்ளியம்மையிட்ட கேட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 2016 எக்ஸாம்லேயும் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொன்ன பெண்மணி யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து தன்னுடைய சகோதரியோட மரணத்தை விடவும் வள்ளியம்மையோட மரணம் பேரிடியாக இருக்குது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 2017 எக்ஸாமில் கேட்ட கொஷின். அடுத்து இதுலேயும் காந்தியடிகள் தொடர்பான கேள்வி இருக்குது. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியர்களுடைய நலனுக்காக போராடிய தமிழ் மங்கை வந்து தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் உள்ள தில்லையாடிங்கிற ஊரில் பிறந்தவர்னு கொடுத்துருப்பாங்க. தவறு. ஏன்னா அங்கே பிறந்தது அவங்களுடைய அம்மா. இவங்க தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் பிறந்திருப்பாங்க. தன்னுடைய சகோதரியோட மரணத்தை விடவும் வள்ளியம்மையோட மரணம் தனக்கு பேரிடியாக இருந்ததுன்னு காந்தியடிகள் மருத்துவம் தெரிவித்துள்ளார். சரி, காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி யாருன்னு கேட்கலாம். அது தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து அது மட்டும் இல்லாமல் மகாத்மா அப்படிங்கிற உயர்நிலைக்கு காந்தியடிகளை உயர்த்திய பெருமை வந்து வள்ளியம்மைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அது சரி. அப்போது ஆப்ஷன் ஏங்கிறதா சரி. ஸோ இந்த காந்தியடிகள் தொடர்பாக இருக்கிறதுனால இந்த கேள்வியை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக காந்தியடிகள் 2019 எக்ஸாமில் கேட்டது, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். ஸோ அவங்க தான் காந்தியடிகளோட பேரில் தன்னுடைய சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அமைச்சிருப்பாங்க. அடுத்து 2015 குரூப் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறவங்க தான். தென்னாட்டின் ஜான்சி ராணியின் காந்தியடிகள் யார் அழைச்சாங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள் தான். கடலூரில் ஒரு முறை பார்க்க வரும்போது பர்தா அணிஞ்சு கொண்டு காந்தியடிகளை கடத்தி கொண்டு போனவங்க தான் அவங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு தெரியாமல் அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள வீரம் மிக்கவங்கிறதுக்காக தென்னாட்டியோட ஜான்சி ராணி அப்படின்னு அஞ்சலை அம்மாளை, கடலூர் அஞ்சலை அம்மாளை காந்தியடிகள் புகழ்ந்திருப்பார். அது நிறையா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தியடிகள் யார் அழைச்சார் அப்படின்னு. அதே மாதிரி காந்திய கவிஞர், காந்தியோட பேரில் அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஏன்னா காந்திய சிந்தனைகள் கொண்ட பாடல்களை பாடுறதுனால அவர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறார். நாமக்கல் வே. ராமலிங்கனார். அடுத்து இதே அதை வந்து ஒரு பொறுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. தேசிய கவி பாரதியார் தான் தேசிய கவி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அதே மாதிரி இந்த கடைசி நடந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, பகுத்தறி கவிராயர் உடுமலை நாராயண கவி, உண்மை கவிஞர் சுரதா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது காந்திய கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தாராபாரதி வந்து கவிஞாயிறு. அப்போ 1, 3ங்கிறது தான் சரி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு ஆறுமுக நாவலர் பரிதிமார் கலைஞர் பாராட்டுறாரு. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு ராமலிங்க அடிகளை பாரதியார் பாராட்டுறாரு. தைரியநாதர் அப்படிங்கிறது வீரமா முனிவர். ஸோ விடை ஏ. ஸோ இதுதான் காந்தியடிகள் தொடர்பான கேள்வி. காந்தியடிகள் தொடர்பாக நிறையா கேள்விகள் தமிழ் பகுதியிலையும் கேட்குறாங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அதை தனியாக படிச்சுக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.